கோவை மாவட்டம் சூலூர், ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்து கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் நெல்லைக்கு வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியானது நடந்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணி எந்தெந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது? அது குறித்து அதாவது நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த வரும் கனமழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள அந்த கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரை உள்ள கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் அதிக அளவு தேங்கியிருக்கிறது. பல பகுதிகளில் பொதுமக்கள் வெளியேற முடியாத நிலை இருக்கிறது. அதாவது ஆற்றின் நீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதாலும் அந்த நீர் ஓட்டம் அதிகரித்திருப்பதாலும் படகுகள் மூலம் போய் அந்த உணவு உள்ளிட்ட பொருட்கள் கொடுப்பதற்கும் மீட்பதற்கும் முடியாத நிலை இருந்து வருகிறது. இந்த நிலையில நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் கடலூர், சூலூர் மற்றும் ராமநாதபுரத்தில் உள்ள அந்த கடற்படை தளங்கள் மூலம் விமான ஹெலிகாப்டர்களை வரவழைத்து மீட்பு பணியும் மற்றும் உணவுப் பொருட்கள் கொடுப்பதற்கான அந்த பணிகளை மேற்கொள்வதாக சொல்லியிருந்தார்கள். தற்போது 2 ஹெலிகாப்டர்கள், அதாவது ராமநாதபுரம் மற்றும் சூலூர் பகுதியிலிருந்து 2 ஹெலிகாப்டர் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்துக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து உணவுப் பொருட்கள் ஏற்றி கொண்டோம். போகக்கூடிய இடங்கள்ல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதால் உடனடியாக அவர்களை மீட்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். 2 ஹெலிகாப்டர்கள் மாநகர் பகுதி முழுவதுமே சுற்றி அந்த எங்கெங்க பாதிப்பு இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் மீட்பு பணி செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக இங்கிருந்து பொதுமக்களை மீட்டு ஆயுதப்படை மைதானத்தில் அனுப்பி வைத்து அங்கிருந்து முகாம்களுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.